இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், அவரில் நிலைத்திருக்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனம் 5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. I am the vine, you are the branches. He that abideth in me, and I in him, the same bringeth forth much fruit. For without me ye can do nothing. John chapter 15 verse 5. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் அதனுடைய கொடிகளாய் இருக்கிறீர்கள். நான் உங்களுக்குள்ளும் நீங்கள் எனக்குள்ளும் இணைந்திருந்தால் மாத்திரமே நீங்கள் கனிகளை கொடுக்க முடியும். என்னை அன்றி உங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். நாம் இந்த நாட்களில் அவரில் நிலைத்திருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என கண்மானவர்களே, இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளாய் நம்ம இருக்கிறோம், ஆண்டவர் சொன்னதை கேட்கிறோம், அதன்படி நடக்கிறோம், அவரது வார்த்தையில் நடந்து கனிகளை கொடுக்கிறோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு காரியம், ஒரு கேள்வி என்ன தெரியுமா பிரதர்? அதாவது கிறிஸ்துவை மாய்மாலமாய் போதிக்கிறவர்கள், கிறிஸ்துவனுடைய காரியத்தை மாய்மாலமாய் ஏற்றுக்கொள்ளுகிற விசுவாசிகளா இருக்கட்டும், கள்ள போதகர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் செழிப்போடு இருக்கிறாங்களே, இது எப்படி அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு கொஸ்டின் இருக்கும். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா, ஃபேனை கவனிச்சா நம்மளுக்கு அந்த விஷயம் புரியும். ஃபேன் நம்ம சுவிட்ச் போட்ட உடனே கரண்ட் நல்லா ஓடும். ஆனா திடீர்னு பவர் கட் ஆனாலும் அந்த ஃபேன் இம்மிடியேட்டா நின்றுமா? கிடையாது. கொஞ்ச நேரம் அது சுத்திட்டு இருக்கும், அதுக்கப்புறம் நிற்கும். அதுக்கப்புறம் பவர் இல்லாம ஃபேன் ஓடவே முடியாது. இதை போலதான் கிறிஸ்துவை மாய்மாலமாய் இன்னைக்கு போதிக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம பார்க்கிறப்போ, எப்படி இந்த பவர் கட்டான கிறிஸ்து கட்டான மனிதர்கள் அந்த ஃபேன் ஓடுற மாதிரி தூரத்துல இருந்து பார்த்தா சுத்துற மாதிரியே தெரியும், பவர் இருந்து சுத்துற மாதிரி தெரியும். அதை போல ஒரு மாய்மாலமான தோற்றத்தை தான் நாம் பார்க்க முடியும். ஆனால் அவர்களால் சர்டன் லிமிட்டுக்கு அப்புறம் செயல்பட முடியாது. இதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார், நீ என்னோடு கனெக்டடா இருந்தா மாத்திரமே செயல்படுவாய், கனி கொடுப்பாய். என கண்மானவர்களே, அவர் குறிப்பிட்டதை போல ஒரு செடியானது அதனுடைய கொடி அதனோடு இணைக்கப்பட்டால் மாத்திரமே அந்த நியூட்ரிஷன்லாம் அது வாங்கி கனிகளை கொடுக்கும். மற்றபடி இந்த வசனம், இந்த அதிகாரத்துல தொடர்ந்து பார்த்தா நம்ம வாசிக்கலாம், கொடி எப்போ செடிகிட்ட இருந்து தனியா பிரிக்கப்படுதோ, கீழே விழுந்து உலர்ந்து போய் கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அத குப்பையாக எரிக்கிறதுக்கு எடுத்துருவாங்க. என கண்மானவர்களை, இதை போலத்தான் கிறிஸ்துவுடனே நாம் இணைக்கப்பட்டிருக்கும் போது கிறிஸ்துவுடைய வசனங்களாலே நாம் நிரப்பப்படுவோம். தேவனுடைய காரியங்களால் நாம் எப்போ நிரப்பப்படுகிறோமோ அப்போது நம்முடைய அபிஷேகமானது, நம்முடைய கனியானது மற்றவர்களுக்காய் பயன்படுத்தப்படத்தக்க வகையில அது அமையும். என கண்மானவர்களே, ஒருவேளை கிறிஸ்துவுடனே கூடிய நமது அந்த கனெக்ஷன் கட்டாச்சு அப்படின்னா, நம்ம எவ்வளவுதான் பசுமையான ஒரு கொடியா இருந்தாலும் சரி, காலப்போக்குல நாள் அடைவுல எப்படி அந்த நியூட்ரிஷன்லாம் இல்லாம வாடி போய் உலர்ந்து போவோமோ அதை போலாம் மாறிவிடுவோம். சோ நம்ம கனி கொடுக்கணும் அப்படின்னா, நான் எனக்குள்ளே நான் எவ்வளவு வளமையாக, எவ்வளவு நல்லவனாக, என்னதான் பெரிய ஆளாக அந்த மாதிரியான காரியம் செயல்படாது. மாறாக செடியாகிய கிறிஸ்துவுடனே கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேனா, அவருடைய வார்த்தையை நான் அனுதினமும் உட்கொள்ளுகிறேனா, இதுதான் காரியம். ஆகவே என கண்மானவர்களே, நாம் எப்போதும் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அதனால்தான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்துவாகிய பாறையின் மேல், கண்மனையின் மேல் கட்டப்பட்ட வீடானது நிலைத்திருக்கும். மற்றபடி வீடு எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா, எவ்வளவுதான் ஷோவா, ஆடம்பரமா பில்ட் பண்ணாலும் மணல் மேல் கட்டப்படுமானால் அது பெரும் மழைக்கும் காத்துக்கும் அடிச்சுட்டு போற மாதிரி அமையும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம்.
ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் எப்போதும் கிறிஸ்துவுக்குள்ளாய் இணைந்து செயல்பட ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய மாம்சமானது வெளியில வரக்கூடாது தகப்பனே. எப்போதும் தேவனுடைய காரியங்களை தேவ சித்தத்தின்படி மாத்திரமே நாங்கள் செய்ய ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு முன்பாக தகப்பனே, கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கனி கொடுக்கிற வாழ்வை வாழ ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.